காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. சந்திரகுலத்தின் அரசனாக விளங்கிய யயாதி, இவருடைய கதையை பற்றித்தான் நாம் இன்று காண இருக்கின்றோம். முன் அத்தியாயத்திலே நாம் பார்த்தோம், தேவயானியை இவர் கல்யாணம் செய்து கொள்வதற்கு விருப்பப்படுகின்றார். அவளும் அதே கருத்தை முன்மொழிகின்றாள். ஏன்னா நாம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் போய் பார்த்தோம் என்று சொன்னால், அசுர அரசன் விருஷவர்பா அவருடைய அரண்மனையிலே ராஜகுருவாக விளங்கக்கூடிய சுக்கராச்சாரியாரினுடைய மகள் தேவயானி, விருஷபர்வாவினுடைய மகள் சர்மிஷ்டை, ரெண்டு பேரும் மனம் ஒத்த தோழிகள். ஒரு நாள் அந்த வருடத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பண்டிகை கொண்டாடுவதற்காக, ஒரு திருவிழாவை கொண்டாடுவதற்காக அவர்கள் ஒரு குளக்கரைக்கு போகின்றார்கள். அங்கே ஆடையை மாற்றி உடுத்திக் கொள்கின்றாள் சர்மிஷ்டாய். தேவயானியுடைய ஆடையை சர்மிஷ்டை உடுத்திக் கொள்வதனால் கோபம் வந்து என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேருக்கும் ஒரு வாய்க்கலகம் முற்றி அது கை தகராறில் முடிந்தது. அதனால் சர்மிஷ்டை என்ன பண்ணுறா, தேவயானியை ஒரு பாழுங்கிணற்றில் தள்ளிவிட்டு போய்விடுகின்றாள். அப்போ அந்த பக்கமாக வருகின்றான் யயாதி என்னும் ஒரு ராஜா. அவன் என்ன பண்ணுறான், இந்த காட்டில் தனியாக ஒரு பெண், அதுவும் பாழுங்கிணற்றில் விழுந்து இங்கே கதறி கொண்டிருக்கிறான், அவளை நாம் காப்பாற்றுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான், அவன் அந்த குதிரையை விட்டு இறங்கி தேவயானியை காப்பாற்றுகின்றான். அப்பொழுது கையை பிடித்து தானே காப்பாற்ற முடியும். அப்போது அவள் கையை பிடிக்கும் போது ஒன்று நினச்சிக்கிடுறான், என்னென்னா கசன் ஒரு சாபம் விட்டுருப்பான். என்னென்னா, நீ பிராமண பெண்ணாக இருந்தாலும் ஒரு சத்திரிய மானிடைத்தான் நீ கல்யாணம் செய்து கொள்வாய் அப்படின்னு ஒரு சாபத்தை விட்டுருப்பான். ஏன்னா இவன் என்ன பண்ணியிருப்பான்னா, என்னை கல்யாணம் செய்து கொள் என்று முதல்ல கசன் கிட்ட கேட்டிருப்பான். தேவர்களுடைய குரு பிரகஸ்பதியோட பிள்ளை கசன், அவங்கிட்ட இவ ஒரு ப்ரொப்போசல் வச்சிருப்பா, என்னை கல்யாணம் செய்து கொள்ளணும், என்னை காதலிக்கணும் அப்படின்னும் பொழுது. அப்போ அவன் என்ன சொல்லுவான், உன்னுடைய தந்தை என்னுடைய உயிரை காப்பாற்றின, அதனால் நான் உனக்கு அண்ணன் முறையாக வேண்டும், அதனால் நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன்னு ஒரு நியாயமான கோரிக்கை வைக்கும் பொழுது இவள் அதை மறுத்து விடுகின்றாள். அப்போ அவன் என்ன பண்ணுறான், சரி நீ இப்படிலாம் என்னை டார்ச்சர் பண்ணுற இல்லையா, அதனால் நீ ஒரு பிராமண பெண்ணாக இருந்தாலும் ஒரு சத்திரியமானிடனை நீ கல்யாணம் செய்து கொள்வாய் அப்படின்னு சொல்லும் பொழுது பதிலுக்கு மறுசாபம் விட்டு விடுகின்றாள் தேவயானி. நீ இந்த மிருத சஞ்சீவினி மந்திரத்தை கற்றுக்கொள்வதற்காகத்தானே என்னுடைய அப்பா கிட்ட வந்த, ஆனால் அந்த மந்திரம் உனக்கு பலிக்காமல் போக கடவுது அப்படின்னு அவளும் ஒரு சாபம் விடுகின்றாள். இப்போ என்ன நடந்ததுன்னா, இந்த ராஜாவை பார்த்தவுடன் அவளுக்கு ஒரு எண்ணம் வந்தது. என்னன்னா, சர்மிஷ்டை யார், ஒரு மிகப்பெரிய ராஜாவுடைய பெண், அதனால தான் அவ்வளவு அகம்பாவத்தோடையும் அகந்தையோடும் அவள் பேசினா. நீ என்ன இருந்தாலும் ஒரு என்னுடைய தந்தையின் கீழ் வேலை புரியக்கூடிய ஒரு பணியால் தானே, அப்படித்தானே அவள் பேசிவிட்டாள். இப்போ நாமளே ஏன், நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா, இவன் பார்க்கறதுக்கு ராஜா மாதிரி இருக்கான், கண்டிப்பாக இவன் ஒரு சத்திரிய ராஜாவாகத்தான் இருக்க முடியும், இவனை நாம் கல்யாணம் செய்து கொண்டால் நாம் என்ன ஆகிவிடுவோம், ராணி ஆகிவிடுவோம் அல்லவா. இந்த ராணியாகி விட்டதுனால தானே அவளுக்கு அவ்வளவு ஒரு அகம்பாவம், படோடோபம், பணத்துமிரெல்லாம். இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு, நாமே அதை மிஸ் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுறா, இவோ முதல்லயே போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுறா. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னை காப்பாற்றுவதன் பொருட்டு என் கையை பிடித்தீர்கள் அல்லவா, அதனால் நீங்கள் தான் என்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு டிமாண்டு வைக்கிறாளாம். அப்போது பார்க்குறான் யயாதி, ஏன்னா அவள் பிராமண பெண்ணாக இருந்தாலும் அவள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கா. இவனுக்கு என்ன ஒரு கஷ்டம்னா, இவ சத்திரிய பெண்ணாக இருந்தால் இவனுக்கு விவாகம் செய்து கொள்வதற்கு மனப்பூர்வமாக சம்மதித்திருப்பான். ஆனால் இவ பார்த்தாக்கா பிராமண பெண்ணாக இருக்கின்றாள், இது தர்மத்திற்கு ஒவ்வாதது. ஏன்னா இவன் சத்திரிய ராஜா, ஒரு சத்திரிய பெண்ணைத்தான் மனம் முடிக்க வேண்டும், மாறாக இப்படி பிராமண பெண்ணை மணப்பது அவன் மனதுக்கு சரி என்று பரவிடல். ஆனால் என்ன பண்ணுறா, இவோ கேட்கிறா, சரி நாம் காப்பாற்றிட்டோம், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கா, சரி நாம் சொல்லிடலாம் விருப்பத்தா அப்படின்னு சொல்லிடுறான். இவன் என்ன பண்ணுறா பாருங்க, தேவயானி தன்னுடைய வீட்டுக்கு போகிறா. அப்போது சுக்கராச்சாரியார் இருக்கிறாரு, அவர்கிட்ட இவ நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறா. அப்பா நான் ஒரு நொடி இந்த நாட்டில் தங்க மாட்டேன், ஏன்னா சர்மிஷ்டனை ரொம்பவும் கேவலமாக பேசிட்டா. அவன் என்ன சொல்கிறான்னா, அவங்க அப்பா மிகப்பெரிய ராஜாவாம், சக்கரவர்த்தியாம், அவர்கிட்ட நீங்கள் பணிபுரியக்கூடிய வேலையாலாம் அப்படின்னு சொல்கிறா, அதனால் நான் இந்த நாட்டில் இருக்க சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ இவர் என்ன பண்ணுறார், கோபிச்சுக்கிட்டு சுக்கராச்சாரியாருக்கு தன் பெண் என்ன செய்தால் அதில் நியாயம் இருக்கின்றதா என்று பகுத்து பார்க்கக்கூடிய அந்த ஞானம் கிடையாது. ஏன்னா அவர் என்னதான் சுக்கிரநீதி ஏற்றி இருந்தாலும் அவரும் ஒரு தந்தை தானே அடிப்படையில், அதனால் தன்னுடைய பெண் சொல்வதைத்தான் அவர் முன்னுரிமை கொடுத்தார். அந்த கருத்துக்கு தான் அவர் முன்னிலை கொடுத்து என்ன பண்ணுறாரு, சரி அவள் என்ன பண்ணுறா என்ன பேசினா அப்படின்றத அவர் கேட்கலை, விசாரிக்கலை. என்னுடைய ஒரே பெண், ரொம்பவும் செல்லம் கொடுத்து நான் வளர்த்துட்டேன், அவள் இந்த நாட்டில் இருக்க விருப்பப்படலைன்னு சொன்னால் நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு கிளம்பிடுறாராம். ஆனால் கோபத்தோடு கிளம்புறாரு. அப்போ இந்த செய்தி போகுது அரண்மனைக்கு. அப்போ விருஷவர்மா என்ன பண்ணுறான்,
தன்னுடைய பெண்ணால் சர்மிஷ்டை கிட்ட கேட்குறான் என்ன நடந்தது அப்படின்னு. இவன் உண்மையை சொல்லிடுறா. அப்பா நான் தான் அவளை பாழுங்கிணத்துல பிடிச்சு தள்ளிட்டேன் அப்படின்னு. இவனுக்கு கோபம் வந்துடுது. ஏன்னா நீ செய்தது தவறு தானே. அவர் யார்? ராஜகுரு அல்லவா? அவர் மிருத சஞ்சீவனி மந்திரத்தை நமக்கு கொடுக்கலன்னு சொன்னாக்கா நாம் இங்கே இப்போ எங்கே இருக்கணும்? தாழ்ந்து போய் தானே இருக்க வேண்டும். அவர் அப்படி காப்பாற்றி கொடுத்ததுனால தானே நம்முடைய இந்த அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது. நீ செய்தது தவறு தான் அப்படின்னு சொல்கிறார். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அசுரகுரு சுக்கராச்சாரியார் தன்னுடைய பெண் செய்தது நல்லது, அது நியாயம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அசுர அரசன் விருஷவர்மா என்ன பண்ணுறான்? நீ செய்தது தவறு என்று தன்னுடைய பெண்ணான சர்மிஷ்டையை கண்டிக்கின்றார். ஒரு நல்ல தகப்பனாராக அவர் தன்னுடைய வேலையை செய்து விட்டார். இப்போ அவர் என்ன பண்ணணும்? நேராக சுக்கராச்சாரியார்கிட்ட வராரு. வந்து காலில் விழுந்து வணங்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, குருவே, என்ன இருந்தாலும் என்னுடைய பெண் செய்தது தவறு, நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நீங்கள் நாட்டை விட்டு போகாதீங்க. நீங்கள் போயிட்டாக்கா எங்களுக்கு யார் வந்து உதவி செய்வாங்க, யார் கைட் பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்பவும் மன்றாடுறாராம். ஆனால் சுக்கராச்சாரியார் ரொம்பவும் பிடிவாதமாக இருக்கார். நான் அந்த மாதிரிலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன்றார் வாயை திறந்து. என்னுடைய பெண் சொல்லிவிட்டால் நான் கிளம்பி விடுவேன் அப்படின்றாரு. அப்போ யாருடைய காலை பிடிக்க வேண்டியதாக இருக்குது? தேவயானியுடைய காலை அல்லவா பிடிக்க வேண்டியதாக போய்விட்டது. ராஜாவாக இருந்தாலும் விருஷவர்மா அவர் கேட்கிறார், அம்மா உனக்கு என்ன தான் பிரச்சனை, என்ன சொன்னால் நீ இங்கே இருப்ப அப்படின்னு கேட்கிறாராம். அப்போது தேவயானி சொல்கிறா, நான் வந்து இப்போது யயாதின்ற மன்னனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். எனக்கு பணிப்பெண்ணாக உன்னுடைய பெண்ணை அனுப்புவாயா, கூட அந்த 1000 தோழியரும் வேணும் அப்படின்னு கேட்குறா. இது தவறு. ஏன்னா ஒரு தவறு புரிஞ்சாங்கன்னு சொன்னால் மன்னிப்பு கேட்க வைக்கலாம், அதற்கான தண்டனை கொடுக்கலாம். ஆனால் அதற்காக இப்படி ரொம்பவும் வருத்தப்படுகின்றார் போன்ற ஒரு தண்டனை கொடுக்கக்கூடாது. இவ கேட்குறா. ஆனால் விருஷவர்மா என்ன பண்ணுறாரு? இதுக்கு யார் சம்மதிக்கணும்? சர்மிஷ்டை ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்படி ஒப்புக்கொண்டால் என்ன நடக்கும்? தேவயானி யயாதியை கல்யாணம் செய்து கொண்டு திரும்பி விடுவாள் ஹஸ்தினாபுரத்துக்கு. ஆனால் சுக்கராச்சாரியார் என்ன பண்ணுவார்? தவம் செய்கிறேன்னு கிளம்பிடுவார். அப்போ நாட்டை யார் நிர்வகிக்க முடியும்? தகுந்த குரு இல்லாமல் அரண்மனையை எப்படி நிர்வாகம் செய்ய முடியும்? மற்றும் தேவர்கள்லாம் சண்டைக்கு தயாராகிடுவாங்க. ஏன்னா சுக்கராச்சாரியார் இருந்தால் தான் பலம் அசுரர்களுக்கு. அவர் கிளம்பி போயிட்டாருன்னு சொன்னாக்கா இந்த வார்த்தையை கேள்விப்பட்டால் இந்திரன் என்ன பண்ணுவான்? ரொம்ப சுலபமாக வீழ்த்தி விடுவான் அசுர குலத்தை. இப்போ பாருங்க, குலத்துக்காக ஒரு தியாகம் செய்ய வேண்டியதாக இருந்தது அரசன் விருஷவர்மா. ஆனால் இந்த ராஜநீதிக்காக ஒரு தியாகத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது சர்மிஷ்டை. அவள் சொல்கிறா பாருங்க, கண்ணீர் வடிய. என்னன்னா, அப்பா உங்களுக்காக நான் இந்த தியாகம் செய்கின்றேன். ஏன்னா இப்போது இந்த சுக்கராச்சாரியாரோட உதவி நமக்கு தேவைப்படுது. அவருடைய உதவி இல்லாவிட்டால் நம்மால் இங்கே ரொம்ப பலத்தோடு ஆட்சி செய்ய முடியாது. அதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு ஒப்புக்கொண்டாலாம். எவ்வளோ வருத்தம் இருக்க முடியும் அந்த பெண்ணுக்கு? ஏன்னா அவள் ஒரு ராஜாவிற்கு மகளாக பிறந்தவள். எவ்வளவு செல்லமாக வளர்ந்திருக்க முடியும் அரண்மனையில். கூட 1000 தோழிமார்கள் எவ்வளவு வேலை கொடுத்தாலும் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள், பணிபுரிய காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சர்மிஷ்டை என்ன பண்ணுறா? தன்னுடைய தகப்பனாருக்காக, தன்னுடைய நாட்டுக்காக, தன்னுடைய குலத்தாருக்காக இவ்வளவு தியாகத்தை செய்ய ஒப்புக்கொள்கின்றாள். சரி என்று ஒப்புக்கொள்கின்றாள். தேவயானிக்கு சந்தோஷமாக போயிடுச்சு. ஏன்னா நீ என்னன்னு பேசுன, என்ன இருந்தாலும் என்னுடைய தகப்பனார் ஒரு ராஜா, அவர் கீழே பணிபுரியக்கூடியவர்கள் தானே நீங்கள்லாம் அப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசினல்ல. இப்போ நீ எனக்கு சேவை செய்யணும் இல்லையா? ரொம்ப சந்தோஷம் இவளுக்கு. ஏன்னா பழி வாங்கலாம் இல்லையா? அதனால் இப்போ சுக்கராச்சாரியார் என்ன பண்ணுறாரு? ஒப்புக்கொள்கின்றார். சரி, என்னுடைய பெண் சொல்லிவிட்டால் நான் ஒப்புக்கொள்கிறேன், உன்னுடைய நாட்டில் நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒப்புக்கிட்டாரு. இப்போ என்னன்னா, யயாதி என்ன பண்ணுறாரு? தேவயானியை கல்யாணம் செய்து கொண்டு கூப்பிட்டு கொண்டு போகின்றார். கூடவே யார் வராங்க? சர்மிஷ்டை பணிப்பெண்ணாக வருகின்றாளாம். கூட 1000 தோழிமார்கள். ரொம்பவும் சந்தோஷம் தேவயானிக்கு. நான் நினச்சதை சாதிச்சிட்டா இல்லையா? என்னை ஒரே ஒரு வார்த்தை கேவலமாக பேசிட்டா. ஆனால் அதுக்காக என்ன பண்ணியிருக்கலாம்? காலில் விழுன்னு சொல்லியிருக்கலாம், அது தகுந்ததாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க? மொத்தமாக எல்லாம் கிளம்பி போகிறாங்க ஹஸ்தினாபுரத்துக்கு. நாம் முன் அத்தியாயத்தில் பார்த்தோம் நகுஷன் செஞ்ச ஒரு வேலை. ஏன்னா நகுஷனோட பிள்ளைகள் தான் யயாதியும் முன்னாடி அவனுடைய அண்ணா யதின்றவனும். யதி என்ன பண்ணுறான்? அவங்க அப்பா பண்ண கொடுமையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அரசாட்சி நமக்கு ஒத்து வராது, நாம் துறவரம் மேற்கொண்டு காட்டுக்கு போய்விடலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டான். இப்போ தனி ஒருவனாக ஆண்டு கொண்டிருக்கின்றான் யயாதி இந்த நில உலகம் முழுவதையும். அவன் தான் இப்போ சக்கரவர்த்தியாக இருக்கின்றான். யயாதினா என்ன பேருனா, மன்னர்களுக்கெல்லாம் புலியான். அப்படிப்பட்ட ஒரு அரசாட்சி நடத்துபவனாம். மிகப்பெரிய படைபலம், தோல்பலம், பராக்கிரமம், வீரம் அனைத்தும் உடையவன் யயாதி. இப்போ இந்த அரண்மனைக்கு வந்தாயிற்று. எவ்வளவு அழகாக பழி வாங்குறா பாருங்க தேவயானி. இப்போ
அரண்மனையெல்லாம் தோரணம் அலங்காரம் வாயில் எல்லாம் இருக்குது. ஏன்னா ரொம்பவும் விசேஷமான நாள் அல்லவா. இப்போது அஸ்தினாபுரத்தில் யயாதி கல்யாணம் செய்து கொண்டு விட்டான் தேவயானியை. சர்மிஷ்டையை எப்படி பயன்படுத்துகிறா பாருங்க. இப்போ கிளம்பி போகிறா தன்னுடைய மஞ்சத்துக்கு. அப்போ போகும்பொழுது, தன்னுடைய அறைக்கு போகும்பொழுது தேவயானி என்ன சொல்கிறான்னா, சர்மிஷ்டையை வெளியே நிற்க வச்சுட்டா. நீ இங்கே வெளியே தான் நிற்கணும், என்னுடைய அறைக்கு வெளியில். தாம்பூலத்தட்டை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறா. அந்த தாம்பூலத்தட்டை எடுத்து என்ன பண்ணுறான், சர்மிஷ்டை கிட்ட கொடுத்து, நீ இதை இங்கேயே வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இரு கால் கடுக்க. ஏன்னா எனக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆயிற்று, நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன், நீ குறுக்க வந்து கெடுத்துடாத. ஏன்னா எப்படிலாம் பழி வாங்க முடியும் வார்த்தைகளால். அத்தனையும் செய்கின்றாள் தேவயானி. இவ பொறுத்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா என்னுடைய தகப்பனா நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய வம்சம் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய குலத்தவர்கள் நன்றாக ஆட்சி புரிய வேண்டும். இதற்காக அத்தனையும் பொறுத்து கொள்கின்றாள் சர்மிஷ்டை. ரொம்பவும் சந்தோஷம் தேவயானிக்கு. இப்போது யயாதியோடு அவள் தன்னுடைய இல்லறத்தை துவங்குகின்றாள். ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சர்மிஷ்டை எப்படி மட்டம் தட்ட வேண்டுமோ அப்படியெல்லாம் மட்டம் தட்டுகின்றாளாம். என்னன்னா, இவங்க 2 பேரும் சாயங்கால வேலையானாக்கா கொஞ்ச நேரம் சுற்றி வருவார்கள் அரண்மனையை. அப்படி போகும்பொழுது என்ன பண்ண சொல்லுவா, தேருக்கு பக்கத்தில் நிற்க சொல்லுவா. கூட எல்லாம் ஏற்றிக்கிட்டு போக மாட்டா. என்ன சொல்லுவானா, சர்மிஷ்டா நீ முன்ன இருந்த இல்லையா, அந்த நிலையில் நீ நினச்சிக்கிட்டு இருக்காத, இப்போ நீ கேவலம் ஒரு பணிப்பெண் தான், நீ என்ன பண்ணுற, நாங்கள் எப்படி சந்தோஷமாக சுற்றி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு நீ பார்த்துக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாளாம். இவ கண்களில் கண்ணீர் கசிய அமைதியாக நின்று கொண்டிருப்பாளாம். ஏன்னா வேறு வழி கிடையாது. ஆனால் இப்படி இவங்க சந்தோஷமாக இருக்காங்க. இவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தார்கள். யது என்ற ஒரு பிள்ளையும் துர்வசி என்ற பிள்ளையும் 2 பிள்ளையும் பிறந்தார்கள் தேவயானிக்கு. ரொம்ப சந்தோஷமாக ஆகிவிட்டது அவளுடைய வாழ்க்கையை. நான் நினச்சது அத்தனையும் நடந்து விட்டது. யயாதியை கல்யாணம் செய்து கொண்டால் 2 ஆண் குழந்தைகள் முத்தாக. ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் யயாதிக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, தன்னை போல ஒரு சத்திரிய பெண் தானே சர்மிஷ்டை, அவளுக்கு என்ன அப்படி ஒரு பெரிய தவறு செய்து விட்டாள் அவள்? இந்த அரண்மனையில் வந்து பணிப்பெண்ணாக அவள் பணிபுரிய வேண்டுமா? இவ்வளவு கேவலப்பட வேண்டுமா? அந்த இரக்கம் பாருங்க, காதலாக உருவெடுத்து விட்டது. சர்மிஷ்டையை பார்த்து என்ன பண்ணுறான் யயாதி, தன்னுடைய காதலை சொல்கின்றானா. அவள் என்ன சொல்ல முடியும்? ஏன்னா அவள் இங்கே வேலைக்காரி தானே, அவள் மறுக்க முடியாது. ஆனால் அவனுடைய காதலை அவள் நிராகரிக்கவில்லை, கல்யாணம் செய்து கொள்ளவில்லை. ஆனால் 3 குழந்தைகள் பிறந்து விட்டார்கள் சர்மிஷ்டைக்கு. த்ரிஹ்யு, அனு, புரு, இந்த 3 பிள்ளைகள் அவளுக்கு. ஆனால் தேவயானி பாருங்க, அப்போ கூட கேவலப்படுத்துகிறா. ஏன்னா நீயும் கேவலம் பணிப்பெண், நீ யாருக்காக பெற்றெடுத்தா இத்தனை பிள்ளைகளையும், இவர்களுடைய தகப்பனார் யார் அப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசுகிறாள். ஆனால் இவ வாயை திறந்து சொல்லவே இல்லை. அவன் நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாம், என்னுடைய கணவன் யயாதி தான் அப்படின்னு. ஆனால் சொல்லலை. ஆனால் உண்மையை எத்தனை நாள் மறைக்க முடியும்? என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வெளிவர வேண்டியது தானே. யயாதி என்ன பண்ணுறான் பாருங்க. ஒரு நாள் தன்னுடைய பிள்ளைகளான தேவயானியின் பிள்ளைகள் யதுவையும் துர்வசியும் கூப்பிட்டுக்கிட்டு வரான் தேரில். அப்போது சர்மிஷ்டை அந்த அரண்மனையில் ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல தன்னுடைய 3 பிள்ளைகளை வைத்து கொண்டு இருக்கின்றார். அப்போ அந்த 3 பிள்ளைகளை ஒருத்தன் என்ன பண்ணுறான், அவனுக்கு தெரியும், பார்க்குறதுக்கு அவன் யயாதி மாதிரி இருக்காங்க. அப்போது ஒரு பையனை என்ன பண்ணுறான், ஒரு பிள்ளை மிகச்சரியாக கண்டுபிடித்து விடுகின்றான், என்னுடைய அப்பா நீங்கள் தான் அப்படின்னு. ஆனால் அவனாலையும் எத்தனை நாள் கட்டுப்படுத்த முடியும் தன்னுடைய தந்தை என்ற ஸ்தானத்திலிருந்து? அவனுக்கு ஆசை இருக்காதா? 2 பிள்ளைகளை மாத்திரம் தேரில் ஏற்றிக்கொண்டு மீதி பிள்ளைகளை நடுத்தேரில் விட்டுவிட முடியுமா? அதில் ஒரு பிள்ளை எடுத்து கொஞ்சறானா. இதை தூரத்திலிருந்து பார்த்து விடுகின்றாள் தேவயானி. அவளுக்கு உண்மை மிகச்சரியாக புலப்பட்டு விட்டது. ஏன்னா 2 பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க, பிள்ளைகளும் அப்பாவும். அப்போ என்ன உண்மை தெரிஞ்சு போயிடுச்சு, சர்மிஷ்டையுடைய கணவன் யார், யயாதி. இந்த 3 பிள்ளைகளுக்கு தகப்பனார் யார், யயாதி. இவ்வளவு உண்மை தெரிந்து விட்டால் அவள் சும்மா இருப்பாளா? ஏன்னா நீ என்னதான் சத்திரிய குலத்தில் பிறந்தாலும் எனக்கு கீழே தான் அவளை பழிவாங்கினா இல்லையா? இப்போது இவ தன்னுடைய வாழ்க்கை இப்போது பங்கு போட்டுக்கிட்டா இல்லையா? அதை எப்படி அவளால் பொறுத்து கொள்ள முடியும்? கோபமும் அழுகையுமாக என்ன பண்ணுறா, தன்னுடைய அப்பா கிட்ட இந்த நிலைமையை ஓலை மூலமாக தெரியப்படுத்துகின்றாள். சுக்கராச்சாரியார் பாருங்க, சும்மாவே அவர் தன்னுடைய பெண் கண்ணை கசக்கினால் அப்படியே உலகத்தை அழித்து விடக்கூடிய கோபம் கொண்டவர். இப்போ இவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்குன்னு தெரிஞ்சாக்கா அவர் சும்மா விட்டுருவாரா? சுக்கராச்சாரியார் வராராம்.
வந்த உடனே கோபம். ஏன்னா என்னுடைய பெண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டாய் அல்லவா, உனக்கு எத்தனை கொழுப்பு இருக்க வேண்டும், சுக்கிராச்சாரியாருடைய பெண் என்று தெரிந்தும் அவளுக்கு இந்த கொடுமையை நீ செய்யலாமா? பாருங்க, ரொம்ப கொடுமையான ஒரு சாபத்தை இட்டு விடுகின்றார். என்னன்னா, நீ இந்த இளமை திமிரில் தானே இந்த வேலையை செஞ்ச, இவ்வளவு கொடுமை என்னுடைய பெண்ணுக்கு இழைச்ச. ஏன்னா நீ யவனமாக இருக்க, வாலிபமாக இருக்க இல்லையா, இந்த இளமை போய் உனக்கு முதுமை வர வேண்டும் அப்படின்னு ரொம்ப கொடுமையான ஒரு சாபத்தை இட்டு விட்டாராம். அடுத்த நொடி என்ன நடந்தது என்பதை பற்றி நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம் யயாதியை பற்றி அருமையான கதையில். ஏன்னா புலன் இன்பங்களுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடாது. இறைவனடி தான் நமக்கு மிக சரியான ஒரு பதம். இதை நமக்கு தெளிவர உணர்த்தியவ யயாதி. அது எப்படி என்பதை பற்றி நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா.